1931 லண்டன் பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பின்படி முழு மலையும் முருகனுக்கு சொந்தம். பிரச்சனையை 1931 இதே மாதிரி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்து பிரச்சனை அது முருகன் மலை என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. 31 கேஸ் 3 பேருக்கு இடையில, அதாவது கோயில், மசூதி, அரசு 3 பேருக்கு இடைப்பட்ட வழக்கு. அது அந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோயில் நிர்வாகம் அந்த மொத்த மலையும் கோருகிறது வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப், அவன் என்ன வாசிக்கிறான்னா, the temple manager claimed the whole hill. ஆமா, with the exception of certain cultivated lands and assessed lands and the site of the mosque அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மசூதி இருக்கும் இடம், நிர்ணயிக்கப்பட்ட சில இடங்கள், அப்புறம் வேளாண்மை செய்த சில இடங்கள், இவற்றை தவிர்த்த மீதி இடங்கள் எங்களுக்கு சொந்தம் அப்படித்தான் போட்டிருக்கான். இதுல கவர்மெண்ட் எங்க இருந்து வருதுன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கட்டுமானம் இருக்கக்கூடிய இடங்களை தவிர மற்ற எல்லாமே கவர்மெண்ட் புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் உள்ள போகுது. அது ஹிந்து கோவிலுக்கும் இருக்கு, தர்காவுக்கும் இருக்கு. அது இருக்கக்கூடிய இடத்தை தான் நான் ஓன் பண்றேன். இதுல தர்கா என்ன சொல்லுது, த முகமதியன் டிஃபெண்டன்ஸ், அன்னைக்கு முஸ்லிம்ஸ், இஸ்லாமிக்ஸ் அப்படின்னு இல்ல, முகமதியன் டிஃபெண்டன்ஸ் asserted their ownership of the particular eminence upon which the mosque stands and of the portion of the main hill known as நெல்லித்தோப்பு. இப்ப இந்துவும் முஸ்லிமும், அதாவது கோயிலும் தர்காவும் என்ன சொல்லுது, தர்கா என்ன சொல்லுது, தர்கா இருக்கும் இடம், தர்காவிற்கு போகின்ற மலைப்பாதை, நெல்லித்தோப்பு, இவை எங்களுக்கு சொந்தம். கோயில் என்ன சொல்லுது, தர்கா இருக்கும் இடம், நெல்லித்தோப்பு, கோயிலுக்கு போகின்ற அது தர்காவிற்கு போகின்ற மலைப்பாதை, இதை தவிர்த்த மற்ற இடங்கள் எங்களுக்கு சொந்தம். கவர்மெண்ட் தான் உள்ள பூந்து மற்ற இடம் பூரா எனக்கு சொந்தம் அப்படின்னு உள்ள பூந்தது. இந்துக்கும் முஸ்லிமுக்கும் 31 பிரச்சனையே இல்ல. அதுல என்ன சொல்றாரு, தெளிவா இருக்கு. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த நெல்லித்தோப்பு அண்ட் த ஆக்சுவல் சைட் ஆஃப் த மாஸ்க் வித் இட்ஸ் பிளாக் ஸ்டாஃப் அண்ட் த ஃபிளைட் ஆஃப் த ஸ்டெப்ஸ், அதாவது நெல்லித்தோப்பு, மசூதி இருக்கக்கூடிய இடம், கொடிக்கம்பம் இருக்கக்கூடிய இடம், மேலே செல்லக்கூடிய படிக்கட்டுகள், இவை யாவும் which he held to be the property of the Mohammedan defendants, இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. The decree of the subordinate judge was dated 25 August 1923. மதுரை கீழமை நீதிமன்றம், அப்ப திருமணத்துல இருந்ததுன்னு நினைக்கிறேன், மதுரை கீழமை நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, 25 ஆகஸ்ட் 1923 இந்த தீர்ப்பு அவர் கொடுக்கிறாரு. என்னன்னு, நெல்லித்தோப்பு, மசூதி இருக்கும் இடம், கொடிக்கம்பம் இருக்கும் இடம், படிக்கட்டு பாதை, அவ்வளவும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு அவர் தீர்ப்பு கொடுக்கிறாரு. இதை எதிர்த்து தான் பிரிவி கவுன்சில் லண்டனுக்கு போது கேஸ். கடைசியா லண்டன்ல என்ன சொல்றாரு தீர்ப்பு, ஜட்ஜஸ் யார் யாரு, லார்ட் அட்கின்சன், தான்கெர்டன் அண்ட் மெக்மில்லன், சர் ஜார்ஜ் லவுண்டஸ் அண்ட் சர் தீன் ஷா முல்லா, 4 பேர் சேர்ந்து கொடுத்த வழக்குல